சிறகடிக்க ஆசை சீரியல்ல இருந்து நடிகை பிரீதா ரெட்டி அவர்கள் விலக போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, என்ன நடக்குது அப்படிங்கறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் டிவில இப்ப ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்க சீரியல் அப்படின்னா அது சிறகடிக்க ஆசை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாராலையுமே ரொம்பவே விரும்பி பார்க்கப்படுது. டிஆர்பில நம்பர் 1 இடத்துல இருக்கு. ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்க இந்த சீரியல்ல ஆக்டர் பிரீத்தி ரெட்டி அவர்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட ரோலுக்குமே மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு. ஆக்டர் பிரீத்தி ரெட்டி அவர்கள் இந்த ஒரு சீரியல் மட்டும் பண்ணல, சன் டிவில இனியா அப்படிங்கிற ஒரு சீரியலுமே பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு சீரியல்லையுமே ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் தான். எஸ்பெஷலி இனியா சீரியல்லையுமே இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இரண்டு சீரியல்லையுமே நல்ல கேரக்டர் இருக்கிறதுனால இங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள் அப்படின்னு மாத்துக்கட்டில் ஷூட்டிங் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில தற்போது இரண்டு இடங்களுக்குமே தன்னால டிராவல் பண்ண முடியல, கரெக்டான டைம்ல ஷெட்யூல் போட முடியல அப்படின்னு அவங்க ரொம்பவே சிரமப்பட்டு இருக்காங்களாமா. அண்ட் இதனால ஏதாவது ஒரு சீரியலை குயிட் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஐடியாலையும் அவங்க இருக்காங்களாமா. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ரெண்டு சீரியல்லையுமே அவங்க லீட் ரோல் கிடையாது அப்படின்னாலும் அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ரோல்ல தான் இருக்காங்க. அதனால எந்த சீரியலை விடுறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. உதாரணத்துக்கு இனிய சீரியல் சொல்லணும் அப்படின்னா அதுலேயுமே இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் சிறகடிக்க ஆசை சொல்லணும் அப்படின்னாலுமே இவங்க லீட் ரோல் இல்லைனாலும் இவங்களோட கேரக்டர் இப்போ மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதனால இந்த இரண்டு சீரியல்ல எந்த சீரியல் அவங்க விட போறாங்க அப்படிங்கிறது அவங்க குழப்பத்திலே இருக்காங்க. அண்ட் ரசிகர்களும் அந்த ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க. இவங்க ஒருவேளை சிறகடிக்க ஆசை சீரியலை விட்டுருவாங்களோ அப்படின்னு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்க சிறகடிக்க ஆசை விட போகிறதுக்கு ஐடியா இருக்காது. ஏன் அப்படின்னா இப்போ டிஆர்பியில் நம்பர் 1 போய்கிட்டு இருக்கு. அண்ட் பிரீதா அவர்களோட கேரக்டர் இப்போ தான் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த சீரியலை விட்டு போக மாட்டாங்க. அநேகமாக இவங்க சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய இனியா சீரியல்லேருந்து குயிட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க இரண்டு சீரியலில் எந்த சீரியல் குயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் மன்சூர் அலிகான் அவர்கள் விஜய் அவர்களை மறைமுகமாக தாக்கி பேசியிருந்த ஒரு இன்டர்வியூ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சமீபத்தில் மன்சூர் அலிகான் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து அதற்கு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஹீரோக்கள் எல்லாருமே வாய் வலிக்க முத்தம் கொடுத்துட்டு வெளிநாட்டு பெண்களோட டான்ஸ் ஆடிட்டு வடமாநிலத்து பெண்களோட நல்ல குத்தாட்டம் போட்டுட்டு நல்லா ஆடி பாடி ஓஞ்சிட்டு வயசான காலத்தில் நாங்கள் நேராக அரசியலுக்கு வரோம் அப்படின்னு முதலமைச்சர் சீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்களோட கதி என்ன? சினிமாலையும் அவங்களுக்கு பின்னாடி தான் நாங்கள் இருக்கணும், அரசியல்லையும் அவங்களுக்கு பின்னாடி தான் நாங்கள் இருக்கணுமா? நாங்களும் வந்துட்டு இங்கே இருக்கோம், ஒரே ஒரு தடவை வில்லனுக்கு ஆட்சி கொடுங்க, நான் முதலமைச்சருக்கு போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு. மேலும் இதில் யாரையும் பர்சனலாக குறிப்பிட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலுமே ரசிகர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமீபத்தில் தான் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. அதே மாதிரி லியோ படத்தில் அவர் திரிஷாக்கு முத்தம் கொடுக்குற மாதிரியான காட்சி இருந்துச்சு. அவர் தான் சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி இவரை திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் விஜய் தான் குறிப்பிட்டு சொல்கிறாரா இல்லை பொதுவாக சொல்கிறாரா? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.